What nonsense is happening here, I say? டனக்கு டனக்கு அமுக்கு, டனக்கு டனக்கு குமுக்கு, 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 குமுக்கு. வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த சேனல், குருபாய் சேனல்லேருந்து இது வந்து வந்த உடனே நான் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அடுத்தடுத்து அப்படியே தயங்கி போய் இதில் அது நான் வாட்ச் லேட்டரில் போட்டு எவ்வளோ நாளாயிடுச்சு. இன்னைக்கு தான் இதுக்கு ஒரு வீடியோ கண்டென்ட். ஐரானி இன் தமிழ் சினிமா. ஐரானினா அடடே அப்படிங்கிற மொமெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஏன் அடடே மொமெண்ட்டு இவங்க எப்படி செய்வாங்கன்னு தெரியும். நார்மல் மொமெண்ட்டே தெரியும் எப்படி செய்வாங்கன்னு. இல்லை இது வந்து ஜென்ரலாக சினிமா பற்றி தான் பேச போகிறாங்க. ஏன்னா குருபாய் சேனல் பேசுறதுனால நிறைய சென்சார் கட் இருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து நார்மலாகவே இவங்க வீடியோஸில் வந்து நான் பர்சனலி விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சருஸ் வந்து குருபாயை வந்து டீஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து நல்லாயிருக்கும். அது என்னதான் வந்து எனக்கு என்னன்னா இல்லை ஒரு இது எனக்கு அவங்களோட இதில் பேரில் பிடிச்சது என்னன்னா, அவர் வந்து கவுண்டர் போட்டுக்கிட்டே இருப்பார் குருபாய்கிட்ட. அது அவர் காதலே உழுவாத மாதிரி இவர் பேச ஆரம்பிப்பார். எனக்கு அது வீரத்தீர சுதாரணம் அல்டிமேட். கரெக்ட், பேசிக்கிட்டே இருப்பாரு. இவர் கவுண்டர் போட்டது சம்டைம்ஸ் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இவரே ஏதாவது ஒரு கவுண்டர் போட்டால் நான் யோசிச்சாது அதுக்கு திரும்பி ரிட்டன் ஒரு கவுண்டர் போடணும்னு எனக்கு தோணும். ஆனால் அவர் வந்து அது யாரோ ஒருத்தங்க எப்படி நம்ம காதல யாரோ ஒருத்தங்க பேசிட்டு தான் நம்ம கண்டுக்காம பதில் அது மாதிரியே பேசுவோம். ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் கீழே பண்ணுறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் கேட்பாங்க, நீங்கள் குருபாயை பேசவே விட மாட்டீங்க அப்படின்லாம் சில இதில் சொல்கிறப்ப ஏதோ ஒரு இதில் வந்து ஏதோ கொஞ்சம் ஏதோ கிரிஞ்சாக சொல்லிட்டு இருப்பாரு. இதுக்கு தாங்க இவரை பேச விடுறதே இல்லை தெரியுதா அப்படின்னு ஏதோ அப்படி கலாய்க்கிறது. அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதை வந்து இவர் ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க. அதுதான் சொல்லுவேன். அதனால சொல்லுவேன், நம்மளாம் நான்லாம் கவுண்டர் போட்டால் உடனே போய் எனக்கு வராது, கவுண்டர் போட வராது, அது ஒத்துக்கிறேன். நான் யோசிச்சாவது போடணும்னு தோணும். அவர் வந்து எப்படின்னா நான் அதை வந்து அவர்கிட்ட நம்மளும் இனிமேல் அது மாதிரி இருக்கணும், யாராவது கவுண்டர் போட்டால் கூட கண்டுக்காம நம்ம வேலையை பார்க்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக இன்னைக்கு குருபாய் நீங்களும் ஒரே கலர், சாரி இப்போ சரசும் நீங்களும் ஒரே கலர் டிஷர்ட். அதனால் லோகோ இருக்குது. நான் லோகோ இல்லாதவன், எந்த பிராண்டுக்கும் விலை போகாதவன். ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்? வணக்கம். கேட்க முடியல. முட்டு 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 எதுக்கு எப்படி வர்றீங்க? காலம் சில விஷயங்களை, காலம் ஒரு நோய் இப்படித்தான் முடிச்சு போட்டு வைக்கும். மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் போடுற முடிச்சு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஐரணி. ஃபேக் சர்ப்ரைஸ். அந்த ஐரணி எவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயம் இல்லை சார்? அப்படின்னா என்ன சொல்லிடுங்க, அது சொல்லிடுங்க. ஐரணின்னா என்னன்னா, எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படியே நேரெதிராக நடக்கிறது. ஒரு விஷயம் வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு சாரி கோச்சிக்காத, எனக்கு அது டிஸ்டர்பிங்காக இருக்குது. என்னன்னா, இவரோட தலைக்கு வந்து க்ரீன் மேட்டு ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அடாப்ட் ஆகிட்டு திடீர்னு இவர் முடி வச்சுக்கிட்டு இருந்து மொட்டை அடிச்சுனே க்ரீன் மேட்டு ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு அவர் மண்டைக்குள்ள ஓட்ட விழுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இது அவங்க பேசுற கண்டென்ட்டை கவனிக்க சொன்னா அவங்க மொட்டை மண்டையில எவ்வளவு முடி இருக்கு, ஓட்ட இருக்கு, திரும்பும் போது இப்படி அந்த மண்டை யாருக்கு ஓசிடி இருக்கு. இது ஓசிடி இல்லை, இது வேற பிரச்சனை. இது சரி ஓகே. இப்படி தான் மிஸ் ஸ்கூலில் ஏதாவது நடத்திட்டு இருக்கப்போ மைண்ட் எங்கேயாவது போயிடும் சம்பந்தமே இல்லாமல். நேரெதிராக வேற விஷயம் நடக்கும். அது வந்து சர்ப்ரைஸாவோ இல்லை ஜோக்காவோ இல்லை படத்தோட சப்டெக்ஸ்டாவோ ஏதோ ஒரு விஷயமா அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை சினிமாவில் வச்சு சொல்ல போகிறீங்க. இப்போ அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் என்னென்னலாம் ஐரணி நம்ம பார்த்துருக்கோம், பிளாட்டாவோ இல்லை கேரக்டர் வைஸாவோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சும்மா ஒரு அலசல். அப்படி என்னென்ன படங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாத்து மேலேயும் ஒரு மஞ்சளை பூசுகிற பிஹேவியர் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. மஞ்சள் வச்சிருக்கீங்க இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் இவரோட கண்டென்ட். இவர் பேசுவார், அதுக்கு ஒரு ரியாக்ட் மட்டும் தான் பண்ண போறாரு, அவ்வளோதான். நான் ஒன்று சொல்கிறேன், கண்டுபிடிக்கிறேன் பாரு. ஒரு பேஷண்ட்டு அவனுக்கு இருக்கிற நோய்க்காக டாக்டர் தேடி போகிறான். சரி, அந்த குணமாகிற ப்ராசஸில் டாக்டர் வந்து பேஷண்ட்டாக மாறிடுறான், இவன் சரியாயிடுறான். என்ன படம்? டாக்டர் வந்து பேஷண்ட்டாக மாறிடுறான், பேஷண்ட் சரியாயிடுறான், பேஷண்ட் சரியாயிடுறான். அதான் பியூட்டிஃபுல்லான ஒரு லைனாக இருக்குது. மூன்றாம் பிறை. ஆனால் அதில் அவன் டாக்டரை தேடி போயிருக்க மாட்டான். இல்லை, அவள் தேடி போனது ஒரு காதல். தெனாலி. கமல் படம் தெனாலி. மேக்ஸிமம் நான் இந்த ஐரணி பற்றி யோசிக்கிறப்ப நிறைய வந்து கமல் படங்கள் தான் இருக்கு. அதில் அவர் இதாகிடுவார், ஜெயராம் வந்து அப்படியா? ஐரணி
இந்த பிளாட்டே சூப்பராக இருக்கும். அவன் வந்து ரொம்ப பயத்தினால பாதிக்கப்பட்டிருப்பான், டாக்டர் தேடி போகிறான், டாக்டர் வந்து சரியாக குணப்படுத்துகிறேன் அப்படிம்பாரு. அந்த குணப்படுத்துகிற கேப்புக்குள்ளே ஒரு கதை, ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸில் அவன் வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களையும் கவர்ந்துட்டு அவனுக்கு டென்ஷன் ஆயிரும். எனக்கு கடைசியில் வந்து பக்கவாதம் வந்து வீல் சேரில் உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் அதுலேயே இன்னொரு ஐரணி இருக்குது. என்னென்னா, இப்போ இவன் வந்து பேஷண்ட்டாக மாறிட்டான்ல, கமல் வந்து சரியாயிட்ட. அப்படி கமல் வந்து திரும்ப டாக்டர் மாதிரி இவனை சரி பண்ணுவார். ஆஹா, வசூல் ராஜாக்கள் லைட்டாக நான் அவங்கள சரிப்படுத்தணும் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட். அது ஒரு நல்ல ஒரு லைன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது. ஹீரோ வந்து ஒரு மியூசிக் டைரக்டர். ஹீரோ மியூசிக் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். எல்லாம் ஒன்லைனாக இருக்கே, டாப் கீரை போட்டு தூக்குறாசா. ஆனால் லவ் பண்ணுற பொண்ணுக்கு வந்து காது கேட்காது, வாய் பேச முடியாது. யூஸ்வலாக இருந்தேன்னா எப்படி யோசிக்க முடியாது, வேற யாரும் லவ் பண்ணி போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும்ல. யாருக்கு? ஹீரோக்கு தோணணும். யாருக்கு? அதே மாதிரி மனநிலை இருக்கிற பர்சன்ஸை தேடுவாங்கல்ல பொதுவாக மக்கள். வீட்டில் கொஞ்சம் கச்சேரியாக பண்ண அதே மாதிரி மனநிலை இருக்கிற சேம் ஐடியாலஜி, சேம் வேவ்ல இருக்கிற பர்சன்ஸை தேடுற மாதிரி தானே. நான் நல்லா பாடுறேன், நீ நல்லா பாடுவியா, நான் நல்லா பாடுவேன், அது ரெண்டு பேருக்கும். அது வீடா இல்லை சூப்பர் சிங்கர் செட்டாங்க அளவுக்கு ஒரு ஆலாபனையை நிகழ்த்தணும் அப்படிங்கிறது உன்னை போன்ற ஒரு ரசிகனுடைய எதிர்பார்ப்பு, பொதுவான மக்களின் மனநிலை. ஏன்னா அப்படி இருந்ததுன்னு கதை மட்டும் தான் கேட்குறாரு. நீயும் டாக்டரா, அப்போ நான் பேஷண்ட்டாக இருக்கணும். என்ன அதெல்லாம் கரெக்டு, அப்படி இருக்கக்கூடாது இல்லை. நான் சொல்லுவேன் டாக்டர் பொண்ணை பார்க்குறேன், அப்போ ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ஏய் அவ்வளோ வேலைக்கு போயிட்டு போ, உனக்கு பேஷண்ட் போய் டாக்டர் நான் பேஷண்ட்னா வீட்டுக்கு வந்து நீ என்ன கவனிப்பல. அப்படி இருந்தால் தான் முரண். அந்த முரண் தான் நான் சொல்கிறேன். ஹீரோ வந்து மியூசிக் டைரக்டர், ஹீரோயினுக்கு வந்து காது கேட்காத, வாய் பேச முடியாது. அப்ப அவனோட திராவியான பாடல்களை கேட்க வேண்டியதுல அதை ஹம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை அவளுக்கு. அவ போலித்தனமா நடிக்கவே வேண்டியது மொழி. இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த எஃபர்ட்டுமே போடல. அப்ப வந்து அவளுடைய சைகை மொழியை நீங்க மொழியா கருத மாட்டீங்க. அதுவும் மொழி தான். அப்ப கரெக்டா தான் இருக்கு மொழி. அதே மாதிரி இசைங்கிறதும் ஒரு மொழி தான். அந்த மொழி வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, உணர்றது தான் அப்படிங்கிறது படத்தில் காமிச்சிருப்பாங்க. அது நல்லா இருக்கும். அந்த ஸ்பீக்கரில் கை வச்சுட்டு ஏத்ரா டெசிபுல இதான் மியூசிக் பார்த்தியா, உன்னால என் மியூசிக்கை உணர முடியுது. அது ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைன் தான். எனக்கு அந்த படம் நல்ல படம். ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே ஒரு மைல்டாக ஜாலியாக உட்காந்துட்டு ஒரு சண்டேல சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே பார்க்கறதுக்கான ஒரு படம். எனக்கு அந்த மாதிரி ஐரனியாக ஃபீல் ஆன படம் வந்து, படம் பேர் சொல்லாதீங்க, பிளாட்டு சொல்லுங்க. பிளாட் அப்படி சொல்ற மாதிரி எனக்கு இல்லையே. இல்லை அந்த ஐரணி தான் சொன்னா தான் நல்லாவே இருக்கும். விக்ரம், ஆனா கமல் நடிச்சிருப்பாரு. எவ்வளவு பியூட்டிஃபுல் விக்ரம். எல்லாரும் விக்ரம் ஒரு கமல். அதே மாதிரி இன்னொரு ஐரனியான விஷயம், விடாமுயற்சி. ஃப்ரேம்ல ரெண்டு பேர் இருக்காங்க, ஆக்ஷன் கிங், அல்டிமேட் ஸ்டார் அர்ஜுன் அப்படிங்கிறாங்க. என் கண்ணு அந்த பக்கம் போகுது. புரியல எனக்கு இது. என்ன திருப்பி சொல்ல அது புரிஞ்சுல. விக்ரம் விடாமுயற்சி படத்துல இவர் பேரு அர்ஜுன், அஜித்தோட நேமே பேரு அர்ஜுன். சோ யாரா கூப்பிட்டப்ப அர்ஜுன், ரெண்டு பேருக்கு அர்ஜுன். இப்ப நம்மளுக்கு அர்ஜுனுக்கு தானே கண்டு போகும். ஓகே, அது புரியுது. அல்டிமேட் குழம்புது. அர்ஜுனுங்கும் போதெல்லாம் இவர் இருக்காரு அந்த படத்துல. ஜாலியான ஐரணி. அப்போ ஒரு ஹீரோக்கு வந்து அர்ஜுன் பேர் வைக்கக்கூடாதா? அர்ஜுன் பேரை வைக்கக்கூடாது நான் சொல்லுவேன். ஒரு அர்ஜுன் இருக்கும், கரெக்ட். அப்படியாச்சும் நமக்கு வந்து அந்த குழப்பம் வருது. இவன் நீ விக்ரமும் நடிச்சிருந்தாருன்னு புரிஞ்சிருக்கும். ஆனா அவர் பேர் கமல். அப்ப கமல்னு பேர் வைக்கணும். இல்ல வைக்கலாம், ஆனா கமல் படத்துல கமலுக்கு தான் கமல்னு பேர் இருக்கணும். இல்லைன்னா அது அன்புள்ள ரஜினிகாந்த், அதுல கமல் வந்து நடிச்சாரு முடியாது. இல்ல சில இடங்கள்ல அந்த ஐரணியை தவிர்க்கலாம். நிறைய விஜய் படத்துல நிறைய படங்கள்ல அவரோட பேரே விஜய வச்சிருப்பாங்க. கன்ஃபியூஷன் நான் இன்னொன்னு சொல்றேன். படத்துல ஹீரோ இருக்காங்க, ஹீரோயினை வந்து துரத்தி பைத்தியமா லவ் பண்ணுவாரு. எஸ்கே படம். ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்டாங்க. பைத்தியமா இருக்கிறவரா? இல்ல நல்லவர் தான். பைத்தியமா துரத்தி லவ் பண்ணுவாரு. சரி, ஆனா ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்டாங்க. கடைசியா ஒத்துக்கிற நேரம் இவர் பைத்தியமாவே மாறிடுவாரு. ஏய் மூஞ்சாம் விஜய் இல்ல, மூன்றாம் பேர்ல எங்க அவங்க லவ் ஒத்துக்குவாங்க? லவ் ஒத்துக்கிற நேரம் இவர் பைத்தியமாவே மாறிடுவாரு. அதுக்கப்புறம் பைத்தியம் தெளிஞ்சிரும். வந்து பாப்பாரு,
ஹீரோயின் செத்துருப்பாங்க, திரும்ப பைத்தியமே பரவாயில்லன்னு போயிடுவார். சரி, இது கண்டுபிடிச்சிட்டேன். பாலே வெளிவானே. படம் பேரு சேத்து, ஆனா சேர்த்த மாட்டாரு பாலா. இந்த மாதிரி கொஞ்சம் மலினமான ஜோக்ஸ் அடிச்சாதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ரஜினி அந்த படத்தோட டைட்டில் சொன்னாதான் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை. சொல்லுங்க. சேத்து சேத்து. ஏன்னா அப்படி சொன்னாதான் சேர்த்த மாட்டாருங்கிறது வருங்கிறதுனால சேதுன்னு சொல்றதுல சேத்து. சேத்து. சரி, நான் முதல்ல ஹீரோ பைத்தியமா இருக்காருன்னு சொன்னோம்ல. இப்போ ஹீரோயின் வந்து பைத்தியமா இருக்காங்க. ஹீரோ வந்து அவரை பாத்துக்கிறாரு. ஹீரோயின் சரியா அவரை பாத்துக்கிறாரா இல்ல அவளை பாத்துக்கிறாரா? ஹீரோயின் பைத்தியமா இருக்காங்க, ஹீரோ அவளை பாத்துக்கிறாரு. ஹீரோயின் சரியாயிடுறாங்க, ஹீரோ பைத்தியமா மாறிடுறாரு. என்ன படம்? என்னது? ஹீரோயின் பைத்தியமா இருக்காங்க. ஓகே. ஸோ ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துக்கிறாரு, டேக் கேர் பண்ணுறாரு. கடைசியில் ஹீரோயின் நார்மல் பைத்தியத்துலேருந்து நார்மலாக இருக்கிறப்ப படம் தான். இதுதான் நான் மூன்றாம் பிறை. இது மூன்றாம் பிறை. இப்போ இது மறக்க முடியுமா? கிளாசிக். அந்த படம் இருக்குல்ல, அந்த படத்தில் வந்து ஸ்ரீதேவி வந்து பயங்கரமாக நடிச்சிருப்பாங்களாம். நான் பார்த்தது அந்த பைன் ஃபாரஸ்ட்டாக ஏதோ ஒன்று இருக்கும், அதுக்குள்ள கடைசியில் அந்த ஆடுறதுலாம் பார்க்கறதெல்லாம் வந்து என்னால் முடியாது. நான் பார்த்த விஷயமே வேற. இந்த படத்தில் ஒரு ட்ரிவியா இருக்கு. படத்தில் வந்து ஸ்ரீதேவி வந்து பயங்கரமாக நடிச்சிருப்பாங்கல்ல, பைத்தியமாக நடிச்சிருக்கனால ரொம்ப அந்த சின்ன குழந்தை மாதிரி பேசுறது வைக்கிறதாவும் நடிச்சிருப்பாங்க. படத்தை வந்து நேஷனல் அவார்டுக்காக போட்டு காமிக்கிறாங்களாமா. ஸ்ரீதேவி தான் நேஷனல் அவார்டு வாங்குவாருன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே படம் பார்க்குறவங்களுக்கு ஸ்ரீதேவிக்கு நேஷனல் அவார்டு கொடுத்துடலாம்ப்பா அப்படிங்கிற படம் மூடில் பார்த்துட்டு இருக்காங்க. கிளைமேக்ஸ் இந்த ஒரு சீன்ல இவரு அவார்டு கட்டிட்டு போயிட்டாரு. உருள்றாரு கடந்து லிட்டரலி அந்த படத்துலயே உருள்றாரு. அதுக்கு தலையில ஏதோ குண்டான ஒரு மனுஷன் இவ்வளோ கஷ்டப்படுறான்னா அவனுக்கு அவார்டு கொடுத்து அவனை உட்கார வைக்கிறது தான் நம்ம இந்த கலைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த அவார்டை வந்து அவனுக்கு பரிசளிக்கிறாங்க அந்த குழுவினர். படம் பேரு மகளிர் மட்டும், படத்துல ஆண்களும் இருப்பாங்க. படத்துல ஹீரோ வந்து பொய் சொல்லிட்டே இருப்பாரு, எல்லாரும் நம்பிட்டு இருப்பாங்க. சரி, திருந்திட்டு உண்மையை மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிப்பாரு, யாருமே நம்ப மாட்டாங்க. உன்னுடைய சொந்த வாழ்க்கை படம். ஹரிச்சந்திரா படம் பேரு, கார்த்தி படம் இருக்கு. ஆமா, இதெல்லாம் சொன்னீங்கன்னா உன்னுடைய வயது புலப்பட்டுரும். இது வந்து காலேஜை கட்டடிச்சுட்டு கவிதா தியேட்டர்ல பாத்தியா? நான் வந்து குட்டியா இருக்கிறப்ப வீட்டுல பாத்துருக்கேன். குட்டியா இருந்தியா? குருபாயா தானே குட்டி. படம் பேரு தூங்காவனம். படத்துல நம்ம தூங்கிடுவோம். இதெல்லாம் நல்லா இருக்கும். அந்த படம் பேரு உத்தம வில்லன். நிஜமாவே ப்ரொடியூசருக்கு வில்லன். படம் பேர் வந்து காதல் தேசம். படத்துல ஒரு காதலும் சேரவே சேராது. ஓகே, எல்லாம் ஃப்ரெண்டாவே இருக்கும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கடைசியா. எல்லாம் ஃப்ரெண்டாவே இருக்கும்ட்டாங்களா? ஓ, அந்த இது 3 பேர்ல தபு 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 அண்ட் வினீத் அண்ட் அப்பாஸ். அது கடைசியில் எங்கேயோ ட்ரக்கெல்லாம் கொண்டு போய் இடிச்சு கதையை வேற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ். அதை முடிச்சுட்டு 2 பேரும் எதுக்கு லவ்னால 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க, வாங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே தோளில் தூக்கிட்டு 2 பேரையும் தூக்கிட்டு போவாங்க. நானா இருந்தாலும் விட்டு கொடுத்து போயிட்டே மச்சான், ஐயோ சந்தோஷமா இருக்கு. அது 2 பேருக்குமே அந்த மைண்ட் செட்டே இருக்காது. தபு 1/2 தா உனக்கு பூ எனக்கு. படம் இறைவி, ஆனா இறைவன்களை பற்றியது. அப்படிதான் எப்போதுமே இருக்கும். ஒருத்தரை வந்து கொல்லணும்னு போறான், அந்த ப்ராசஸ்ல அவர் ஃபேனாவே மாறிடுறான். என்னது அது கமல் படம் வந்துருச்சு. சும்மா இதெல்லாம் வந்து அதாவது படத்தோட ஒன்லைனே அதான் பாருங்க. ஐரணினா அப்படி நினைச்சு அப்படி மாறணும், அப்படி இருக்கணும். அப்போ சொல்லுங்க, அண்டர்லைங் கான்டெக்ஸ்ட்ல நம்மளே சர்ப்ரைஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்கும். லவ் ஃபெயிலியர் ஆயிரும் ஹீரோக்கு, சாகணும்னு நினைப்பான், ஆனால் தப்பிச்சிருவான். கமல் படம். ஆனால் லவ் சக்ஸஸ் ஆயிரும், ஜாலியாக இருக்கலாம் நினைப்பான், செத்துருவான். ஐரன் என் தலைவன் கமல். புன்னகை மன்னன். ஆனால் படத்தில் புன்னகையே இருக்காது. வாழ்க்கை முழுக்க சோகமும் வலிகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. கொஞ்சமாக சிரிக்கலாம் நினைப்பான், செத்துருவான். படம் பேர் ராம், ஆனால் படத்தை டைரக்ட் பண்ணது அமீர்.
எனக்கு அந்த ஃபீல் எனக்கு கரெக்ட். இது வந்து நான் ஃபீல் பண்ணேன். படம் அப்போதைக்கு தான் ராமும் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்தார். சேம் திங் அந்த டயத்தில் அமீர் படம் வந்து படம் பேர் ராமுன்றப்ப நான் இது ராம் படம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவரும் அதேமாரி தான் எடுப்பார் அந்த டயத்தில். நல்லா தான் இருக்கு. நிறைய பேர் ராம்ங்கிற படம் வந்து ராம் தான் டைரக்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு யோசிச்சு. படம் பேர் சைக்கோ, ஆனால் அவன் குழந்தைன்னு படத்தை நடிக்கிறாங்க. சைக்கோ படித்து முடிச்சுட்டு ஊருக்கு வர்றான். ஊரை வந்து கொஞ்சம் நல்லா மாற்றலாம்னு நினைக்கிறான். ஆனால் மத்தவங்க கண்ணு காசாங்கோட்டையில சேர்ந்து கொலகாரனா மாறலாம். படம் பேர் அமரன், ஹீரோ செத்துருவான். படம் பேர் அமரன், ஆனால் கார்த்தி இருக்க மாட்டாப்புல. அதே சிரிப்பை ரீகால் பண்ணி படத்துல ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் இவர் சொன்னது வந்து படம் பேர் அமரன், படம் பேர் அமரன், ஆனா அதுல கார்த்தி இருக்க மாட்டாரு. ஓகே, செத்து போச்சு காமெடி விடுங்க. இல்ல சத்தெல்லாம் போகல, நான் சொல்றேன். புரியுதா இல்லையா? பழைய படம் அமரன் இருக்கா அப்படி ஒரு படம்? அது எனக்கு தெரியாது. செத்து போச்சுன்னு இல்லை, உனக்கு ஜோக்கே புரியல. அதுல கார்த்தி ஹீரோ. ஸோ இதுல அதில் தனியா தான் போய் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆளு. ஓகே, ஆனா கடைசியா அப்பா பிசினஸ் தான் எடுத்து நடத்துவார். வாரிசு என்ன படம்? வாரிசு. அதெல்லாம் நினைவுல வச்சு ரீகால் பண்ணி உத்தம புருஷன் படம் பேரு, ஆனா சீட் பண்ணுவான். பேசிக் விளையாட்டுகள். படம் பேரு சாமி, ஆனா மனுஷங்க தான் நடிச்சிருப்பாங்க. அதாவது ரொம்ப மலங்கி யோசிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை. ஹீரோவோட பேர் வந்து ராம், ஆனா படத்துல பிளே பாய். ராம் ஆனா பிளே பாய். ராம் ஆனா பிளே பாய். திருந்தி வாழலாம் நினைப்பாரு. அந்த டைம் திருந்தி வாழ்றப்ப யாரும் நம்ப மாட்டாங்க, சந்தேகப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. திருந்தி வாழ்றான் ஆனா சந்தேகப்படுவாங்க. பஞ்சதந்திரம். பஞ்சதந்திரம். இதுல என்ன ஸ்டோரி தெரியும் சொல்றல அப்படிங்கிறது ஒரு ஐரன். ராம் படம் பேரு பார்த்திபன் கனவு. அவார்டு வாங்குறத பத்தி இல்ல, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றதை பத்தின ஒரு படம். இந்த படத்துல வந்து ஹீரோ பேர் வந்து கல்யாண சம்பந்தம், ஆனா அவனுக்கு கல்யாணமே பிடிக்காது. காதல் வழிய பார்த்ததுண்டோடி. அது என்ன படம்னே அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த பாட்டு இருக்கும்போது தெரியாமையா? படத்துல ஹீரோக்கு வந்து உடம்பு தான் முக்கியம்னு சொல்லி ரொம்ப பர்ஃபெக்டா பேணி பாதுகாக்கிற ஒரு ஆளு. ஐரனியா சொல்லவே இல்லையே. ஆனா உடம்பு இந்த இதுலயே தெரிய வேண்டாமா? அதுல எனக்கு 3-4 ஆப்ஷன் தான் இருக்கும். ஒண்ணு அது கமலா இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல சூர்யாவா இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல விக்ரமா இருக்குதா வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற நிலையில இதுல உடம்பு நல்லா இருந்து நல்லா இல்லாம போறது எதுங்கிறத கணிச்சாலே போதும். ஒரு 2 ஸ்டெப் அகைடா இருப்பேன். உடம்பு உரு குறைச்சிருவாங்க அப்படின்னா வந்துருவேன். அந்த படமா நான் ஒரு பெரும் எதிர்பார்ப்புல போய் ஏமாந்தேன். அந்த படத்துக்கு முன்னாடி அது இந்த படத்துக்கு அப்புறம் அப்படின்னு விக்ரமோட வாழ்க்கையை 2ஆ பிரிக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த படத்துக்கு அப்புறம் தான் விக்ரமோட அந்த வேஷத்தின் மேல இருக்கிற ஆசை இன்னும் ஜாஸ்தியாச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு. உங்க கருத்து நீங்க என்ன வேணா சொல்லலாம். அடிக்கிறதுனா அந்த ஆள் அடிக்கும். ஹீரோ வந்து புறத்து லவ் பண்ணுவாங்க. ஹீரோ வந்து ஒத்துக்கவே மாட்டாரு. ஹீரோ சரின்னு சொல்லி ஒத்துக்குவாரு, ஹீரோயின் செத்து போயிடுவாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ துரத்தி லவ் பண்ணுவாங்க. ஹீரோ வந்து ஒத்துக்கவே மாட்டாரு. ஹீரோ ஒத்துக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ஹீரோக்கு லவ் வந்துடும், ஹீரோயின் செத்து போயிடுவாங்க. பேசிக்கான இது வந்து ஐரணினா ஒரு சாதாரண ஐரணி. இது வந்து எல்லா படத்துலையும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. பருத்தி வீரன் அந்த படம் வந்து ஒரு தடவை தான் நான் வந்து முழுசா பார்த்துருக்கேன். அதுக்கடுத்து எப்போ பார்த்தாலும் கிளைமேக்ஸ் அப்போ மட்டும் பார்த்துருவேன். படத்துல வந்து தான் போலீஸாகவும் நினைக்கிற ஒரு ஆளு ரவுடியா மாறிடுவான். ரவுடியா இருக்கிற ஒரு ஆளு போலீஸா மாறிடுவான். அஞ்சாது லேமான விஷயங்கள். படத்துல ஹீரோயின் வந்து செஃப்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது? நாக்கு. அந்த டேஸ்ட்லாம் தெரியணும். அன்னபூர்ணி வேணும், ஆனா உங்களுக்கு வாயே இருக்காது. அன்னபூர்ணி அப்புறம் என்ன பண்ணுவாங்க? பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு கூட சாப்பிட்டு உப்பு காரம் அப்படி தெரியும். அது எப்படி தெரியும்? தெரியாதுல்ல. ஸ்மெல் பண்ணியே சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓ, மூக்குல நாக்கு வச்சிருப்பான். அன்னபூர்ணி ஒரு டேபிள்ல சாம்பாரை வச்சு கோடுகளுக்கு அன்னபூர்ணிக்கெல்லாம் ஏன் பார்த்தேன்? நேரம் போலன்னா கூட சும்மா இருக்கலாம், தப்பு இல்லை.
படத்தில் வந்து ஒரு எக்ஸாக்டாக நான் என்ன நினைச்சேன், ஏன் பார்த்து அந்த படத்தை அன்றைக்கி உட்காந்து ஃபுல்லாக அதில் வேறு என்ன வேறு கடைசி கிளைமேக்ஸ் வேறு போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க பாரு, சூப்பராக இருக்குன்னு. நோ ஆயில் நோ பாயில் காமெடி பண்ணிடுச்சு. எனக்கு சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சும்மா கூட உட்காரியா படத்தெல்லாம் பார்க்குறேன், எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. தான் பிரச்சனையே. ஆனால் படம் பேர் வந்து குட் நைட். ரிலேட்டபிள் டைட்டில் தானே அது, ஐரனியான டைட்டில் அது. ஸ்லீப்லெஸ் நைட் அந்த மாதிரி இன்சோம்னியான்னு வைக்கணுமா? உள்ளே வர மாட்டாங்க. இன்சோம்னியா டைட்டில் பேர். ஸ்னார்க் டிசீஸ் இந்த மாதிரி வைக்கணுமா? படத்தில் ஹீரோவோட அப்பாவுக்கு வந்து யார் லஞ்சம் வாங்கினாலும் பிடிக்காது. ஆனால் பையனே லஞ்சம் இந்தியன் ஐரணி. அதுக்காக பையனே கொண்டுருவார். என்ன படம்? அந்த பைத்தியம் யாருக்கு இப்போ சமீபத்தில் வந்து கல்லடி போட்டு அந்த தாத்தா. இதே லைனில் ஏன்ட்ட ஒரு கதை இருக்கு சார். ஒருத்தன் மார்க் வாங்குறான், ஆனால் அவனால் வந்து காலேஜ் சேர முடியல. டான் இல்லையே, அதுக்கு யாரை திட்டுமோ அவங்கள திட்டாம ரிசர்வேஷனை திட்டிட்டு செத்து போயிடுவான். என்ன படம் இது? ஜென்டில்மேன். திட்ட வேண்டியது நீ உன் லைனில் நிற்கிறவங்கள திட்டுறா. ஆனால் அதை விட்டுட்டு மற்ற லைன்லலாம் சீக்கிரம் போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டுவான். அதே மாதிரி நான் ஒன்று சொல்லட்டுமா? படம் பேர் வந்து 7ஆம் அறிவு. ஆனால் 5 அறிவு போல இருக்கும். 5 அறிவு மாதிரி ரிசர்வேஷன் திட்டிட்டு. ஆமாம்மா, 7 அறிவு ரிசர்ச் பண்ணுற ஹீரோயினுக்கு 5 அறிவு. 5 அறிவு அப்படி இல்லையோ. படத்தில் ஹீரோ வந்து அரசியலே பிடிக்காது, ஆனால் முதல்வர் ஆயிடுவார். அரசியல்வாதியாவே ஆயிடுவார். அப்படி சொல்லி தானே முடிக்கணும் அதை. படத்தில் ஹீரோ பேர் வந்து காந்தி. மகான். காந்தி மகான் நேத்து தான் பார்த்தேன். பெரிய ஐரன் இல்லை, அவர் வந்து கல்லுண்ணாமை சொன்ன ஒருத்தர், ஆனால் அந்த பேரை வச்சு ஒருத்தர் பிடிக்கிறான் அப்படிங்கிறது ஒரு ஐரன். அது சும்மா வைக்கிறது தான். இது பேசிக்கான வேலை தான், எல்லா படங்கள்லையும் இருக்கிறது தான். இப்போ நம்ம நினைவு கூறுது நம்ம ஒரு இன்டலெக்சுவல் போல தோற்றமளிக்கிறக்காக நீ இதை எடுத்துட்டு வந்திருக்க. இது பேசிக்காக பண்ணுறதான்ப்பா. உத்தமன் அப்படின்னு வைப்பாங்க, ஹீரோ வந்து ஃப்ராடு பயிலாக இருப்பான். காந்தி பாபு ஹீரோ வந்து திருடனா இருப்பான். இது வந்து காலகாலமாக வைக்கிறது தான். ஹரிச்சந்திரன் பொய் சொல்கிறவன், ராமே ஆனால் ஒரு பிளே பாய், இந்த மாதிரி வைக்கிறது. நடிச்சது இதெல்லாம் என்ன பீட் பண்ண பார்க்குறியா? மலுங்கல் போட்டியில் என்ன பீட் பண்ண பார்க்குறேன். என்னது என்ன சொன்னாலும் தெரியலையே. இதெல்லாம் பிளே பாய் இந்த மாதிரி வைக்கிறது தான். படம் பேர் ஜீவா. நடிச்சது இதெல்லாம் விஷ்ணு. என்ன பீட் பண்ண பார்க்குறியா? மலுங்கல் போட்டியில் என்ன பீட் பண்ண பார்க்குறியா? ஒரு மணி நேரம் ரீல்ஸ் பார்த்தா உங்கள் மூளை எப்படி இருக்குமோ அந்த மனநிலையில் தான் இப்போ பேசிக்கிட்டு பேரழகன். ஆனால் ஹீரோ வந்து நான் அழகில்லை அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸோட இருப்பார். படத்தோட போஸ்டரில் அப்பா இளையராஜான்னு போட்டிருப்பாங்க, ஆனால் சமுத்திரக்கனியோட அப்பா இளையராஜா கிடையாது. சாரி, புரியுது அந்த காமெடி. அப்பா படத்தோடது தானே இளையராஜா. சமுத்திரக்கனியின் அப்பா கீழே இளையராஜா. அது வந்து டைட்டில் எப்படின்னா சமுத்திரக்கனியோட படம்ன்றதுக்கு சமுத்திரக்கனியின் அப்பா பெரிய டைட்டில், கீழே வந்து இசைன்னு படம் வெறும் இளையராஜான்னு போட்டிருப்பாங்க. இப்படிதான் மூளை மாலிங்கி. படத்தில் வந்து ஹீரோவும் ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க. ஹீரோயின் பேர் வந்து வைதேகி. காத்திருந்தாங்க. வைதேகி காத்திருந்தாங்க. அந்த படத்தில் ஹீரோவும் ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க. இவர் வந்து சும்மா பொய் சொல்லிட்டு போயிடுவார், நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார். அரளிவரை அரைச்சி குடிச்சிடுவார். அந்த சோகத்தில் இவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பார், சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். பாட்டு பாடுறது அந்த படம் தானே? ஆமாம், அது ஒரு கதை நடந்துகிட்ருக்கும். இந்த சைடு ஒரு கதை ரேவதிக்கும் இன்னொருத்தவங்களுக்கும். மேகங்க இருக்கையிலே இந்த இவங்க பேரும் வைதேகி. இவங்களோட கல்யாண வாழ்க்கையும் ட்ராஜடியில் முடிஞ்சிருக்கும். இவங்க இப்போது உயிரோடு இருக்காங்க, புருஷன் செத்துருப்பான், விதவையாக இருக்காங்க. இப்போ இவங்களுக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு லவ் செட் ஆகுது. அதாவது அவங்களோட ஹீரோயின் செத்துட்டான், இவங்களோட ஹீரோ செத்துட்டாங்க, லவ் செட் ஆகுது. இப்போ வந்து விஜயகாந்த் ஏதோ செத்துருவாரோ ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். வைதேகி காத்து கடைசியில் வைதேகி காத்து இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோல் படமே ஐரனியாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னா அது வந்து சப்தசாகரதாச்சு இல்லை. இப்போ நான் பேச போகிற சில விஷயங்கள் வந்து அதை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்கலன்னா பாருங்கள், இல்லைன்னா ஒரு நிமிஷம் பேசுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே வங்கின்னா அதை வந்துடும். அது என்னென்னா சப்தசாகரதாச்சு இல்லை பார்ட் 1ல் வந்து சைடியில் வந்து அவன் சொல்லியிருப்பாள், கத்தே அடடா தேட்டரில் பார்த்த ஞாபகங்கள். அவள் சொல்லியிருப்பாள் அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி. சைட் பி போனதுக்கப்புறம் பார்த்தா அவள் லைஃப் அப்படியே போலார் ஆப்போசிட்டாக இருக்கும். அவளுக்கு வந்து ஸ்பேஷியஸாக வெளிச்சம் வர மாதிரி வீடு வேணும் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருப்பான். அந்த ஒரு டன்ஷனில் உட்காந்துட்டு இருப்பா.
அப்புறம் அவளுக்கு வந்து ப்ளூ கலர் வால் இருக்கணும், ஆனால் கருப்பு கலர் வால் இருக்கும். அவளுக்கு கடல் பார்க்கணும், கடல் பக்கத்தில் வீடு வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த வீடு வந்து எங்கேயோ ஒரு இடுக்கில் எங்கேயோ ஒரு இதில் மூச்சு விட கூட இடம் இல்லாத மாதிரி, ஜன்னல் இல்லாத மாதிரி அந்த வீடு இருக்கும். அது வந்து சப்தசாகரதாட்சியில் இருக்கும். அது 2 இதையும் பார்க்கும்போது கான்ட்ராஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதை வந்து அந்த ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த லைட் வர சீன்லாம் தெலுங்கு படம் தான் அப்படி செமையாக சீன்லாம். ஒரு இந்த சீன் மட்டும் நான் பார்த்தேன். கிளிப்போம் பெரிய பேனர் பார்த்துருக்கேன். ஒரு சீன் மட்டும் பார்த்தேன். ஒரு எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க. லைட்டு அவங்களுக்கு கூட அனுப்பி அந்த ரே ஆஃப் ஹோப் வந்து சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். அவர் வந்து முறையாக அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு அவர் ரியாக்ட் பண்ணுறது, அதை அவன் தூரத்துலேருந்து பார்ப்பான். தன்னோட எக்ஸ் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தன். அந்த எக்ஸுக்கு வந்து கல்யாண வாழ்க்கையும் அவ்வளோ சிறப்பாலாம் இருக்காது. நான் இவங்க 2 பேரும் திரும்ப சேர்ந்துருவாங்களாம்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அது ஏன்னா நம்ம புத்தியா தட்டி பறிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுரா கிரிகாலா யோசிக்க ஆரம்பிப்போம். ஆனால் அது உண்மையாகவே அப்படி இல்லாமல் இருந்தது தான் அது படத்தோட பியூட்டியே. கற்பனை மாந்தர்கள், அதனால் நமக்கு அது ஓகே. ஸோ அந்த வாழ்க்கையை ஃபிக்ஸ் பண்ணுறான் ஒருத்தன். படம் வேறு 10 தலை, ஆனால் படத்தில் நடித்தது ஒரு தலை. ஸோ இப்படி ஐரணிங்கிறது அப்படியே கொட்டி விரவி கிடக்கு. அதை அப்படியே பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். அள்ளி பருகிறதும் கிள்ளி கடிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் வாயில் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து எதெல்லாம் ஐரணியாக பட்டுச்சு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உதாரணத்துக்கு ஹீரோம்பாங்க, ஆனால் அவன் ஒரு கோமாளி பயலாக இருப்பான். ஹீரோயின்பாங்க பைத்தியமாக இருப்பான். வில்லன்பாங்க, ஆனால் அவன் சரியாக பண்ணிகிட்டு இருப்பான் எல்லாத்தையும். இந்த மாதிரி உங்களுக்கு தோன்ற ஐரணியான விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஐரணியாக தோன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அவர் ஆக்சுவலி உண்மையிலே பார்த்தா ஸ்டார்டிங்கில் அவர் சொன்ன விஷயங்கள் தான் ப்ராப்பர் ஐரானியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சும்மா நார்மலாக அவர் என்ன நார்மலாக படம் டைட்டில் ஒன்று வச்சு அது மாதிரி மாற்றுவாங்க, அதெல்லாம் இருந்துச்சு. படம் பேர் பிசாசு, ஆனால் படம் தேவதையை பற்றி சரமா கரெக்டு. பாய் சாட்டிஸ்ஃபை ஹிஸ் ஹேர் ஃபார் சர்வ்ஸ் ப்ரோமேன்ஸ் பீக்டு. ஜிகர் தண்டா ஹீரோ ஆகிடுவான். ஹீரோ ஆமாம், அது கரெக்டு. அது ஜிகர் தண்டா ஒன்றும் அப்படி தான் இருக்கும். நினச்சேன் கரெக்ட் இல்லை, இது அவங்க சொல்லலை. சிவாஜி பட் ரஜினி மூவி. மின்சார கனவு ஹீரோயின் சிஸ்டர் சொல்லிட்டு லவ் பண்ணுவாங்க. அவரை லவ் பண்ணவங்க ஃபாதர் ஆயிடுவாங்க. பிரபுதேவா மின்சார கனவா? நான் மின்சார கண்ணா நினச்சிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காத. ஓகே. ரியல் ஹீரோயின் வைதேகி காத்திருந்தா வாஸ் ஒன். வைதேகி died because there was no water nearby to save her after she consumed poison. In contrast, the other Devaki's husband died due to being surrounded by too much of water, drowning in the accident. ஓகே. எப்படிலாம் யோசிக்கிறேன். இதான் சொன்னாங்களே மூவி நேம் ஜீவா, ஆனால் இப்போ நடிச்சது விஷ்ணு. படம் பேர் உன்னை போல் ஒருவன். ஒரு ஹீரோவை பார்த்தா என்ன மாதிரி இல்லையா? உன்னை போல் ஒருவன் சொல்கிறீங்களா? பட் காமன் மேன் மாதிரி இருக்க மாட்டார்ல. அதில் அவர் அவ்வளோ டெக்னாலஜி தெரிஞ்சு வச்சுருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்க. அதனால செம்ம மூவி. ஆனால் ஹீரோ ஸ்மக்லர் ஆகணும்னு நினச்சிருப்பார், ஆனால் கஷ்டம் லவ் அண்ட் பொண்ணுங்கனாலே பிடிக்காது, பிரித்து விட்டுருவான். கடைசியில் அவனுக்கும் ஒரு பொண்ணு மேலே லவ் வரும். பட் அந்த பொண்ணு வேற பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி. சூர்யா படம் மௌனம் பேசி. சூர்யா படம் எப்படி கண்டுபிடிக்கிறது இதெல்லாம்? படம் பேரு கில்லி, ஆனா படத்துல கில்லியே இது நல்லா இருக்குல்ல. தளபதி படம் பேரு, ஆனா அதுல தலைவன் நடிச்சிருப்பான். தலைவான்னு படம் பேரு, ஆனா அல்டிமேட். யார் இது? 69 டிகிரி செல்சியஸா? இதுவும் நல்லா இருக்கு, கில்லியும் நல்லா இருக்கு, ரெண்டுமே. அதுக்கு குருபாய் ஏதோ கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரிப்ளே செம்ம இது. ஆஹா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. சீரியஸ்லி இது இந்த கமெண்ட் சரியான கமெண்ட்ல. ஆமா, தளபதி சூப்பர் சூப்பர். இது இது தளபதி சொல்லியிருக்கணும், ஆனா அவங்களுக்கு தோணல. இது அந்த அப்படியே ஆப்போசிட்ல நடிச்சிருப்பாங்க. இதே மாதிரி இவங்க சொன்னது இல்லாம எனக்கு வந்து அவங்க பண்ணதோட இந்த கமெண்ட் இதுதான் ரொம்ப பிடிச்சது. தளபதியில சீதா விஜய் சரினா இது எக்ஸாக்ட்லி இது வந்து நடிச்சிருக்காரு. தலைவால விஜய் நடிச்சிருக்காரு. கரெக்ட் தானே? ஓகே. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு வீடியோ. எது செம்ம சூப்பரான ஒரு
ஐரானியா இருக்கோ அந்த இதை நாங்கள் வந்து பின் பண்ணி வைப்போம். ஓகேவா? சரி, வேற ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.